திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலே ஒரு அணி இங்கே போட்டியிடுகிறது. அருமை நண்பர் உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சர் பிடிஆர் பழனிவேல்ராஜன் அவர்கள் உதயசூரியன் சின்னத்திலே போட்டியிடுகிறார். உதயசூரியன் சின்னத்திலே போட்டியிடுகிறார். இந்த அணி புதிய அணி அல்ல, புதிதாக உருவாக்கப்பட்ட அணி அல்ல. 2019 நாடாளுமன்ற தேர்தலிலே இந்த அணிதான் வென்றது. 2021 சட்டமன்ற தேர்தலிலே இந்த அணிதான் வென்றது. 2024 நாடாளுமன்ற தேர்தலிலே இந்த அணிதான் வென்றது. 2026 சட்டமன்ற தேர்தலையும் உங்கள் ஆதரவோடு இந்த அணி வெல்லும். இந்த அணி வெல்லும் என்று நம்பிக்கையோடு நான் பேசினேன். இந்த வேட்பாளர் ரொம்ப பிடிச்சவர். காரணம் சொல்றேன். சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதியில சட்டக்கல்லூரி வேணும்னு முதலமைச்சர் சட்டக்கல்லூரி வேணும்னு கேட்டபோது சட்டக்கல்லூரி தந்துவிட்டார். அப்புறம் நிதியமைச்சராக இருந்த திரு பழனிவேல்ராஜன் கையெழுத்தாக போகுது. அவர் போட்ட கடைசி கையெழுத்து, நிதியமைச்சர் என்ற முறையிலே கடைசி கையெழுத்து என்னுடைய சட்டக்கல்லூரிக்காக பல இடங்களில் அவரோடு பேசியிருக்கிறேன். 2 இடங்களில் அவரும் நானும் கலந்து கொண்டு ஒரு கருத்தரங்கில் பேசணும். நான் நாட்டினுடைய பட்ஜெட்டை பற்றி தெரியும், ஆனால் ஒரு மாநிலத்து பட்ஜெட்டை பற்றி நூல்கள் எனக்கு தெரியாது. ஆனால் மாநில பட்ஜெட் நூல்களை அவர்களிடம் நான் கற்றுக்கொண்டேன் என்பதில் பெரிதும் நல்ல வேட்பாளர், நல்ல குடும்பத்தின் வேட்பாளர், அன்னை மீனாட்சி மீது மிகுந்த நம்பிக்கை இந்த வேட்பாளர். அந்த வேட்பாளர் இங்கே மீண்டும் இருக்கிறார். மீண்டும் உங்களுடைய பிரதிநிதியாக அவரை சட்டமன்றத்தில் அனுப்பியிருக்க வேண்டும். அன்போடு கேட்டுக்கொண்டேன். 2-3 கட்சியெல்லாம் போட்டியாக நினைக்காது. 2 அணி தான். ஒன்று தமிழ்நாடு அணி, ஒன்று டெல்லி அணி. தமிழ்நாடு அணி திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் இருக்கிறது. டெல்லி அணி பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையில் இருக்கிறது. அதுல ஒரு குட்டி பொம்மை அதிமுக.